வேதாக்கு டவுட் வருது. எல்லாத்துக்குமே காரணமே இந்த கைலாஷா தான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பார்க்கலாம், கண்டுபிடிக்கணும் எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கைலாஷ் வராரு. வந்தோடனே என்னம்மா வேதா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா அங்கேருந்து போகிறாங்க. ஏதோ நம்ம மேலே டவுட் இருக்க மாதிரி இருக்கே, இந்த டவுட் வரக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறது, ஏதாச்சும் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வேதாவை இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் வேதாக்கு நம்ம மேலே எண்ணம் டவுட் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷ் யோசிக்கிறாரு. நம்ம பொண்டாட்டி தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏதாச்சும் ஒன்று சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் சண்டை வரும். வீட்டில் சண்டை பிரச்சனை இதெல்லாம் வந்தால் கண்டிப்பாக வேதாக்கு நம்ம மேலே டவுட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி போகிறாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட. அப்படியே வேதாவை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்காரு. இப்படிலாம் பண்ணுறாங்க, உன்னை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன், எதையுமே கண்டுக்காமல் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷ் யோசிச்சுட்டு இருக்காரு. வேதா யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக கைலாஷை பற்றி விக்ரம் கிட்ட சொன்னால் விக்ரம் நம்ப மாட்டார். அதுக்கு கண்டிப்பாக நம்மக்கிட்ட சாட்சி இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்புவார். இப்போ தான் நமக்கு லைட்டாக டவுட் வந்திருக்கு. அதுக்கு தேவையான ஆதாரம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம விக்ரம் கிட்ட சொல்லலாம். எதுக்கும் இப்போ வசந்த் கிட்ட சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு வசந்தை பார்க்குறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே எனக்கு ஒரு டவுட் இருக்குது, சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இந்த கைலாஷ் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மேலேயா, எனக்கும் தான் இருக்குது, ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கைலாஷ் ஆதிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நடந்த எல்லாத்தையுமே. வீட்டில் என் மேலே டவுட் வந்திருக்கு, அதுவும் அந்த வேதாக்கு தான் டவுட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஆதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஓ இதெல்லாம் வேறு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக டவுட் வரவும் கூடாது, உன்னை எதுவுமே அவங்க பண்ணக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ நீ தான் எடுக்கணும், நானாக சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்கிறார். அப்போ தான் நீ என்னோட பார்ட்னராக இருக்க முடியும் அப்படின்னு கைலாஷ் கிட்ட